ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பால் இல்லாமல் எப்படி டீ வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு தடவை இந்த டீ வச்சு கொடுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 6-7 டீ கூட குடிப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டீயில் ஸ்பைசஸ் எல்லாம் இடித்து சேர்த்துருக்கோம். இது கூடவே இனிப்புக்கு வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். பால் இல்லாமல் இந்த டீ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு இடிக்கல் இல்லைனா மிக்ஸி ஜாரில் 5 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம ஏலக்காய் தான் அதிகமாக சேர்த்துக்கணும். 4 கிராம்பு சேர்த்துக்குங்க. சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக இடிச்சுக்குங்க. ரொம்ப பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இடிச்சிங்கன்னா போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு கழுவிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இதையும் இப்போ நல்லா இடிச்சுக்குங்க. இந்த மாதிரி இடிச்சுக்குங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இது 4 பேர் குடிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக சேர்த்துக்குங்க, இல்லை குறைவாக வேணும்னாலும் குறைவாக சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெகுலராக எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டீ நல்லா கொதித்து இதில் இருக்கிற டிகாசன் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்ல டிகாசன் இறங்கினதுக்கப்புறமா 1 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கோப்பையில் 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்குங்க. நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். டீ நல்லா சூடாக இருக்கும் போதே பால் பவுடரில் வடிகட்டி சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற பால் பவுடர் நல்லா கரையிற மாதிரி 2-3 தடவை நல்லா ஆற்றிடுங்க. ரொம்ப நேரம் ஆற்றக்கூடாது, சீக்கிரமாக ஆறி போயிடும். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்கள். அது ஒரு சிரப் மாதிரி ஆயிரும். அதை வடிகட்டி டீயில் சேர்த்துக்குங்க. சூடாக இருக்கும் போது தான் சேர்த்தணும், ஆற வச்சு சேர்த்தக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற பால் பவுடரில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு நல்ல சூடான டீ ரெடியாக இருக்குது. ஒரே ஒரு தடவை இந்த டீ போட்டு குடிச்சு பாருங்கள். இனி டெய்லியுமே இந்த டீ தான் வைப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வச்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.